ஏன் நான் என் புருஷன் மாதிரி பேசாம இருந்தா சௌரிய என்ன பாக்குறீங்களா? லலிதா, டியூட்டி கிளம்பிட்டேன். சாப்பாடு பேக் பண்ணிட்டியா? அட கையாலாகாத படுபாவி, உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம் பொண்டாட்டி எல்லாம்? இத பார், இந்த மெட்டல் பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். என்னதான் கேட்குறேன், சாப்பாடு பேக் பண்ணிட்டியா இல்லையா? இல்ல. இப்ப என்ன சருக்கு கோவம் குத்துக்குச்சா? இந்த வேகத்தெல்லாம் வேலையில காமிச்சிருந்தா நான் எதுக்கியா இப்படி மூலி கழுத்தோட உட்காந்துட்டு இருக்க போறேன்? சம்பாதிக்க துப்பு இல்ல, கோவம் மட்டும் நல்லா பொத்துக்கிட்டு வருது இல்ல. ஏய், நான் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இல்லடி, ஆம்புலன்ஸ் டிரைவர். தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கினேன். ஆமாமா, டாக்டரா இருந்துட்ட மட்டும் அப்படியே அள்ளிட்டு வந்திருப்ப பாரு. அதுக்கெல்லாம் ஒரு சாமர்த்தியம் வேணும்யா. தினமும் 2 சாவை பாக்குற உத்தியோகம் எனக்கு. காசு வச்சிருக்கிற எவனாலையும் அவன் சாவை தடுக்க முடியல. ஆனா உன்ன ஒரு தத்துவத்தை மட்டும் பேசிடு. வக்கத்தவனுக்கு வாய் ஜாஸ்தி, திக்கத்தவனுக்கு திமிரு ஜாஸ்தின்றதெல்லாம் சரியாதான் இருக்கு. ஏய், ஆமாடி, நான் வக்கத்தவன் தான். இப்ப என்னன்ற? பக்கத்து வீட்டு பத்மினி அக்கா புருஷனை பாத்திருக்கல? சாதாரண கார்ப்பரேஷன் சூப்பர்வைசர் தானே, ஆனாலும் தன் பொண்டாட்டிய எப்படி தங்கத்தாலேயே இழைச்சு வச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் ஒரு சுழி இருக்கணும். அம்மா தாயே, போதும் உன் பத்மினி அக்கா புராணம். எனக்கு சோறே வேணாம், ஆள விடு. அப்ப மதிய சொத்துக்கு என்ன பண்ணுவ? நீ லூசுத்தனமா எதுவும் பண்ணாத, எனக்கு பயமா இருக்கு. உடனே இங்க கிளம்பி வா. வைஷாலி, என்னோட பேரண்ட்ஸ் எப்படி நம்ம காதலை ஏற்க மாட்டாங்க. அதனால நான் விஷம் குடிச்சு என் உயிரை விட்டு காதலோட பலத்தை நிரூபிக்க போறேன். ஏய், நோ மேன், நோ. குட் பை வைஷா. அவன் கையில விஷ பாட்டில் எல்லாம் வச்சுட்டு சூசைடுன்னு என்னென்னமோ உளறான்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ உடனே அங்க போ, எதுவா இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணு. வைபவ் விஷம் குடிச்சிட்டாமா. எதுக்கா? மா, can you be serious? அவன் பேரண்ட்ஸ் எங்க லவ் அக்செப்ட் பண்ணதுனால விஷம் குடிச்சிட்டான். சரி, குடிச்சிட்டான். அதுக்காக நான் எதுக்கு சீரியஸ் ஆகணும்? அவன் சீரியஸ் ஆகாம பாத்துக்கோ. ஓ, அதுக்காக தான் நீ ஷியாமா அவன் வீட்டுக்கு அமுச்சு வச்சியா? பாவண்டி அவன். லவ் பண்றது நீங்க 2 பேரும், ஆனா நடுவுல மாட்டிட்டு முடிக்கிறது ஷியாம். ஆனா நீ ஒண்ணும் இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டியது இல்ல. வைபவுக்கு ஒன்னும் ஆகாது. அது நீ எப்படி சொல்ற? சூசைட் பண்ணிக்கிறதுக்கு கூட ஒரு சாமர்த்தியம் வேணும்டி. அது கூட அவன்கிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியல. மா, can you stop it? ஓகே, கூல். லவ் பண்ணா பிரச்சனைகள் வரதாண்டி செய்யும். அத தைரியமா ஃபேஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு கோழத்தனமா தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது. காலம் போற போக்க பார்த்தா பசங்க தான் வீட்டு விட்டு ஓடி வந்து பொண்ணுங்க வீட்டுல செட்டில் ஆனும் போல இருக்கு. இதுக்கெல்லாம் நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத. வைபவுக்கு ஒன்னும் ஆகாது. ஷியாம் நல்ல நியூஸோட வருவான். சொல்ல மறந்துட்டேன்டி, ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டிருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் பேசினார். நாளைக்கு வர சொல்லியிருக்கார். வாடா வாடா வாடா. என்ன பண்ற? ஃபுட்பால் விளையாடிக்கிட்டே இருக்கியா? அம்மா சொல்றது கேட்கணும், நல்லா படிக்கணும். என்ன
கொஞ்சம் காசு இருக்கு. என்னால் முடிஞ்சது அறிவோட கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. வாங்கிக்கோங்க அண்ணி, பரவாயில்ல. அண்ணி தப்பா எடுத்துக்காதீங்க, என்னால் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு காசு கொடுக்க முடியல. பரவாயில்ல தம்பி. இல்ல எப்படி கூப்பிடுவேன்ற? அது எப்படி ஒரே வீட்டுல பொண்டாட்டியும் ஒப்பாட்டியும் வச்சு குடும்பம் நடத்துவேன்? ஆ? லலிதா இங்க பாரு, கொஞ்சம் நீ பேசாத. உன் ரீல் அப்பவே அந்து போச்சு. ஆ? இது ரோடுமா, 4 பேர் வந்து ரோடுனா? போறடமா. எங்கேயாவது பாட்டு கேட்டுக்கிட்டீங்கன்னா உனக்கே அசிங்கமா தெரியல, நான் எதுக்கு இதெல்லாம் பாக்கணும்ன்ற? சித்தப்பா வந்துடுறேன். நீ தப்பா நினைக்கிற. இங்க பாரியா, ஏய் நில்லுப்பா, பொண்டாட்டி அடிக்க கை வாங்குற நடுரோட்ல வச்சு நல்லா இல்ல சதீஷ் இது. அண்ணே, இங்க என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. அறிவோட மருத்துவ செலவுக்காக அன்னைக்கு காசு கொடுக்கறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். எதுவும் இருக்கட்டுப்பா, வீட்டுக்கு வர சொல்லி மரியாதையா வச்சு கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு தெருமணிக்கு வர சொல்லி தனியா வச்சு கொடுத்தேன்னா தப்பா தான் ஏன் பேசுவாங்க சதீஷ். இத பாருங்கண்ணே, இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. முன்ன போனா முட்டுவா, பின்ன போனா உதைப்பா. இவ பேசுற பேச்சு தாங்காம தான் எங்க அண்ணன் வீட்டுக்கு வரதையே நிறுத்தினார். இப்ப அவரும் போய் சேர்ந்துட்டார். இப்ப இந்த குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பு என்னோட தானே. அது சொன்னா இவர் உத்தரதாண்டம் ஆடுறோம். நீ அவ்வளவு யோகியனா இருந்தா அந்த சக்களத்தி வீட்டுக்கு போய் காசு நொட்ட வேண்டியதானே. அதை விட்டுட்டு இப்படி இருட்டுல பண்ண வேண்டிய அவசியம் இல்லல்ல. அங்கேயும் உன்ன மாதிரி 4 பேர் பேசுறவங்க இருக்காங்கல்ல, தப்பா பாக்குறவங்க இருக்காங்கல்ல. அதனாலதான் அவரை நான் என் வீட்டுக்கு வர வேணாம்னு சொன்னேன். நல்லா பசப்பிரிய. அம்மா தாயே, உன் சங்காத்தமே எனக்கு வேணாம். எப்படியோ என் புள்ளைய நான் பாத்துக்கிறேன். பாப்போம், இந்த பாப்போம். ஆண்டவன் விட்ட வழி என்ன வேணா ஆகட்டும். இந்த தம்பி காசை வாங்கி. கிரி, மொத்தம் எத்தனை எம்எல்சி ரெக்கார்ட் ஆயிருக்கு? மொத்தம் 13 கேஸுங்க ஐயா. அப்படியா? எம்பி எத்தனை, சூசைட் எத்தனை? ஐயா இன்னைக்கு பூராவுமே ஒரே சூசைட் கேஸுங்க தான் ஐயா. என்னையா சொல்ற? ஆமாங்க ஐயா, இன்னைக்கு முழிச்ச மொழியே சரியில்லை போல இருக்கு ஐயா. என்னவோ எனக்கே வெறுத்து போச்சு. நேத்து சத்யமூர்த்தி சார் டியூட்டி பார்த்தாருல, ஒரு சூசைட் கேஸ் கூட ரெக்கார்ட் ஆகும். ஏதோ உங்களோட ராசி போல. யோ, இந்த குஸ்மு பேச்செல்லாம் இங்க வேணாம். சாரு சகுன ஜோசி எல்லாம் பாக்குறீங்களோ? பேசாம இந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு மரத்தடி ஜோசியனா போயிரு. ஐயோ, ஒரு வார்த்தைக்கு சொன்னேங்க ஐயா, அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறீங்களே. இங்க பாரு, யாராவது என்ன 2 அடி அடிச்சா கூட பொறுத்துக்குவேன். ஆனா துடுக்குத்தனமா பேசுறாங்கன்னு தெரிஞ்சது ஒன்னே புடுவேன். வீரு, என்ன கேஸ் இது? லவர் விஷம் குடிச்சிட்டான்னு ஒரு பொண்ணு சூசைட். சார், சதீஷ் அவசரமா வரணுமேப்பா நீ. சார் இன்னைக்கு டே டியூட்டி சார், முடிச்சுட்டேங்க சார். தெரியும்பா, இன்னைக்குன்னு பார்த்து அந்த பாலு லீவ் அடிச்சுட்டான். ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் கேஸ். யாரோ பையன் விஷம் குடிச்சிட்டானா. உனக்கு அட்ரஸ் பின் ட்ராப் பண்றேன், கொஞ்சம் உடனே போயிடுப்பா. அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல ஆன்டிடோட் இருக்கு, தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்க. அவசியம் போயிடுப்பா. ஓகே, சரி சார்.
சதீஷ், நான் ரகு பேசுறேன்ப்பா. நீ எங்கப்பா இருக்க? நீ அங்கதான் போயிட்டு இருக்கியா? நீ ஆமா எங்க சார். போக வேணாம்ப்பா. இப்பதான் தகவல் வந்துச்சு, அந்த பையன் இறந்துட்டானா. நீ ரிட்டர்ன் வந்துருப்பா, நம்ம நேர்ல பேசிக்கலாம். சாரிப்பா. சரி சார், சரி சார். யோ, அது என்ன கேஸ் போய் பாரு. சரிங்க சார், இதோ பாரு. யோ, இது என்ன கேஸ்? நீ தான் அட்டன்றா? நான் அட்டெண்டர் இல்லை சார், ஆம்புலன்ஸ் டிரைவர். ஹிட் அண்ட் ரன் கேஸ். ஹிட் அண்ட் ரன் கேஸா? ஆக்சிடென்ட் எங்க எப்படி நடந்துச்சு? விவரமா சொல்லு. அதான் சொன்னேன் சார், ஹிட் அண்ட் ரன். அப்படியா? ஆக்சிடென்ட்டை பார்த்த விட்னஸ் யாரு? உனக்கு யார் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணது? உன் சட்டை எல்லாம் பிளட்டா இருக்கு. நான் பார்த்தா 108 மாதிரி தெரியலையே. ஆமாம் சார், நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் டிரைவர். அப்புறம் எதுக்கு நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பேஷண்ட் அட்மிட் பண்ற? சார், நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். நான் பெரம்பூர் பக்கம் வரும்போது இவர் ரோட்டில் அடிபட்டு கிடந்தார். ஆளறவுமே இல்லை சுத்தமாக. நான் தனியாளாக இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி நானே தூக்கி போட்டு வந்தேன். சட்டையில் பிளட் ஸ்டெயின் பட்டு போல இருக்கு. இவரை பற்றி எந்த விவரமும் தெரியல. என்ன ஏதுன்னு தெரியாமல் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி சார் கூப்பிட்டு போக முடியும்? இது ஆக்சிடென்ட் கேர் வேறு, அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தேன். அப்போ நீ பார்த்தப்ப விக்டிம் ரோட்ல அடிபட்டு தனியா கிடந்தாரு இல்லையா? ஆமாம் சார். இது எப்படி ஹிட் அண்ட் ரன் கேஸ்னு சொல்ற? யாராவது அடிச்சு போட்டு கூட போயிருக்கலாம் இல்லையா? புரியல சார். புரியலையா இல்ல என்ன போய் சொல்லலான்னு யோசிக்கிறியா? சார், நான் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர். என்னோட பார்வைக்கு இது ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் படுது. ஸ்பாட்ல வேற எந்த ஒரு வண்டியும் இல்லை, வேற யாரும் இல்லைங்கிறத வச்சு பார்க்கும்போது இது ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ்ன்னு தான் எனக்கு படுது. இது என் ஸ்டேட்மெண்ட். இது உங்க ரெக்கார்ட்ல குறிச்சு வச்சுங்க. மற்றபடி இடிச்சிட்டு போனாங்களா இல்லை அடிச்சு போட்டுட்டு போனாங்களான்லாம் எனக்கு தெரியாது. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரான என்னையே இவ்வளவு தூரம் இன்ட்ராகேட் பண்றீங்களே, அப்போ ஒரு சாதாரண பொதுமக்களை என்னெல்லாம் கேள்வி கேட்பீங்க? இதனால தான் சார் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் யாருமே தலையிடுறது இல்லை. அட்வைஸ், அதுவும் இவனுக்கு செத்தடி நீ இன்னைக்கு. சார் படிச்சிருக்கீங்களா? ஆமா சார், பிஎஸ்சி சோஷியல் சயின்ஸ். சார் சொல்ற டீடைல்ஸ்லாம் விவரமா எழுதி வாங்கிக்க. உங்க பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் டீடைல்ஸ்லாம் ரெஜிஸ்டர்ல நோட் பண்ணிருங்க. கூப்பிட்றப்போ வரணும். ஓகே சார். பார்த்துக்கோ. சரிங்க. பொய்யா ஹலோ. இவன் நம்மளை மட்டும்தான் வச்சு செய்வான் போல இருக்கு. ஆம்புலன்ஸ் டிரைவர் சாருன்றான், நம்மள வாயா போயான்றான். எல்லாம் கால கூத்து. யோ வாயா. இதுல விழாவரியா எழுது. ஏய் சுகி, சரி, அப்புறம் பேசுறேன். சார். கிரி, அந்த ஆக்சிடென்ட் ஆன பேஷண்டோட போனை வச்சு அவர் யாரு என்னங்கிற டீடைல்ஸை ட்ராக் பண்ணி அவரோட சொந்தக்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனே இங்க வர சொல்லு. ஐயா, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரு, போனு, விலாசம் எழுதி வாங்குன்னு சொன்னீங்கல்ல, அவன் என்னமோ எழுதுறது புரியாத மாதிரி இங்கிலீஷ்ல எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஐயா அப்படியா? படிச்சவன்ல, அதான் அவன் புத்தியை காமிச்சிட்டு போயிட்டான். ஆமா, அவன் ஆம்புலன்ஸ் நம்பரை நீ நோட் பண்ணியா? இல்லைங்க ஐயா. ஓயா, இந்த ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கூட கிடையாதேயா. முட்டாள், இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்ப? ஆமாங்க ஐயா, முதல்ல கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் சிசிடிவி கேமரா போட சொல்லணும் ஐயா. வெறுப்பேத்தாதையா. ஐயா, கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி டிராபிக்ல தேட சொல்லலாமா? பப்ளிக்கை ஹராஸ் பண்றோம்னு இப்பதான் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு போறான். சிக்காமலா போயிடுவான். அந்த பேஷண்ட்டுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அன்னைக்கு இருக்கு அவனுக்கு கச்சேரி. எப்படி ஆனந்தியை பிடிச்சிருக்கோ அதே மாதிரி
பல வீட்டு பிரியாணி கிடைக்குதே. அப்புறம் நான் வேற எதுக்கு தனியா சமைச்சுக்கிட்டு? இதான் சாக்குன்னு ஐயா அந்த புறத்துக்கு கிளம்பிட்டாரு. இதெல்லாம் தானே இந்த செயின், இந்த பிரேஸ்லெட், இந்த 2 வளையல் இதெல்லாம் எங்களோட. ஓகேம்மா, உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸ்ல இருந்து கால் வரும். ஆ. அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்ல அங்க போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆ, தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்க உள்ள போங்க சார். சரி சார். ம். வணக்கம் சார். என்னம்மா, நல்லா யோசிச்சிங்களா? உங்க புருஷன் மேல கேஸ போடணுமா வேணாமா? இல்ல சார், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அம்மா, நம்ம சட்டங்கள் பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுத்துருக்கு. அதுக்காக அதையே சாக்கா வச்சு சும்மா இந்த ஆம்பளைங்களை நோண்டிக்கிட்டே இருக்க கூடாது. ஏன்னா நீங்க சட்டத்தோட குடும்பம் நடத்த முடியாது, புருஷனோட தான் குடும்பம் நடத்த முடியும். புரிஞ்சுதுங்களா? சரி சார். சார், நீங்க போகும்போது எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க போங்க. கை நீளம் தாயா, அதுக்காக இன்னொரு வாட்டி பொண்டாட்டி அடிக்க கையை தூக்கணும்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, தூக்கின கையை அடிச்சு உடைச்சிருவேன் சொல்லிட்டு. புரிஞ்சுதா? சார், அவர் எங்கேயோ வெளியில போறாரு. அவரை வீட்டுல கூப்பிடுங்க. சார், ரேட்டு கடைக்கு போயிருந்தேன். நீங்க வீட்டில் இருக்கிறதா சொன்னாங்க. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போகணுமே. என்ன சார் விஷயம்? நீங்க திருட்டு நகை வாங்குறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நானா? யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அதெல்லாம் விவரமா சொல்றோம். வாங்க ஸ்டேஷன் போலாம். உள்ள வாங்க சார், பேசிக்கலாம். இப்போ நீங்க வரீங்களா இல்லையா? பையனுக்கு கேன்சர், வைத்திய செலவுக்கு காசு வேணும்னு நகையை வச்சு பணம் கேட்குறாங்க. இந்த நேரம் பார்த்து நல்ல நகையா திருட்டு நகையான்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா சார்? கடைசியில் எங்களுக்கு தான் சார் கெட்ட பேர். என்னமோ சார். பாபு, பார் ஜா ரஹா ஹூம், घर देख लेना. வாங்க. என்ன சார், இதை பற்றி உங்களுக்கு தெரியாதா? இன்ஸ்பெக்டர் எப்படி சார்? வந்து பாரு. பண்ணிட்டானே சார், நான் என்ன பண்ணுவேன்? பையன் நல்லா தானே இருக்கான், கவலைப்படாத சார். சமாரிட்டன் வந்திருக்காரு. உங்க பையனை ஆஸ்பத்திரியில சேர்த்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அவரு தான். அப்படியா சார்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசுறேன். இப்போ எப்படி இருக்கா? இப்போ பரவாயில்ல சார், ஓகே தான் சார். தேங்க்ஸ். ஏன் குற்சமரிட்டன் உன் புத்திசாலித்தனத்தை என்கிட்டயே கட்டுறீங்க? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? உன்னை பத்தின டீடைல்ஸ் எழுதி வச்சுட்டு போக சொன்னா குற்சமரிட்டன் எழுதிட்டு போற? நான் சொல்றேன், அந்த பையனை நீ வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ணி ஹெல்ப் பண்ற மாதிரி அட்மிட் பண்ணிருக்கேன்னு சொல்லி எஃப்ஐஆர் போடட்டுமா? சரி சார், அந்த பையனை நான் தான் அடிச்சு தூக்குனேன் ஆ? அப்படின்னே வச்சுக்கோ. ஆ. அப்படின்னா அந்த பையனை நானே அடிச்சு தூக்கிட்டு நானே கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தேன்னா அந்த பையன் கண்ணு முச்சதுக்கு அப்புறம் என்னை காட்டி கொடுத்துட மாட்டானா சார்? அதனால தான் உன் டீடைல்ஸ் எதுவுமே கொடுக்காம ஓடிட்டேன். அப்ப இப்ப எதுக்கு சார் நான் இங்க வரணும்? அவன் செத்துட்டானா பொழைச்சிட்டானான்னு வேவு பார்க்க வந்திருப்ப. இல்ல சார், அந்த பையனோட மருத்துவ செலவுக்காக கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்கேன், அதுக்கு தான் சார் வந்தேன், வேற எதுவும் இல்லை. ரொம்ப நன்றிங்க சார். அவன் எங்க பையன் தான். ஓகே. என்ன
சந்தோஷம் சார். நல்லா இருக்கு. சார் நீங்க போய் பேஷண்ட்டை பாருங்க. அந்த டிரைவர் படி இவ்வளோ தூரம் பேச அவன் பேச்சுல திமிரு தெரியலையா, அவனோட கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சது. ஒரு போலீஸ்காரனா அதை நான் ரசிச்சேன். கிழிச்ச இவர் அரசரு, அவர் அவைப்புலவர், அவர் சொன்னாராம், இவர் ரசிச்சாராம். பெரிய ரசிக சிகாமணி. நடத்துடி, நடத்து. அப்பா என்னப்பா வைபவ், என்னப்பா இப்படி இப்படி பண்ணிட்டியேப்பா, எங்களெல்லாம் மறந்துட்டியே. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீ டிஸ்சார்ஜ் ஆனதும் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் முறையா பேசலாம், சரியா? நீ கவலைப்படாம இரு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. எல்லாத்தையும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இங்க வரேம்மா. சரிப்பா, சரிப்பா. நாங்க போய் Rest பார்த்துட்டு வந்துடுறோம். நீ ஆ, சரி. பார்த்துக்கப்பா. தம்பி, நான் தான் உங்களை கொண்டு வந்து சேர்த்த ஆம்புலன்ஸ் டிரைவர். என் வண்டியில் தான் உங்களுக்கு அடிபட்டது. சாரி தம்பி. இல்லை சாரி. நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க? நான் தான் வேணுனே வந்து உங்கள் வண்டியில் விழுந்தேன். நீ லூசுத்தனமா எதுவும் பண்ணாத, எனக்கு பயமா இருக்கு. உடனே இங்க கிளம்பி வா. இட்ஸ் டூ லேட் வைஷாலி. என்னோட பேரண்ட்ஸ் எப்படி நம்ம காதலை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால நான் விஷம் குடிச்சு என் உயிரை விட்டு நம்ம காதலோட பலத்தை நிரூபிக்க போகிறேன். ஏய் நோ மேம் நோ. குட் பை வைஷம். என்னடா பண்ணி வச்சிருக்க? எடுத்தடா. டேய் லூசு, என்னத்தடா குடிச்ச? இல்லை வாசனை கடந்து குடிச்சிட்டேன்டா. இது இந்த பாய்சன் பர்ஃப்யூம். எவ்வளவு கலந்த? மச்சான் 2 ஸ்பூன் பர்ஃப்யூம் கலந்து. 2 ஸ்பூன் பர்ஃப்யூம் குடிச்சிட்டு தான் இவ்வளவு அலப்பறை பண்ணிட்டு இருக்கேன். 2 ஸ்பூன் பர்ஃப்யூம்லாம் குடிச்சா உசுறு போவாது, மிஞ்சி மிஞ்சி போனா வாந்தி தான் வரும். ஏய் வைஷு, இந்த புசுத்தல்ல இப்ப நினைச்சாலும் ஏய் ஷாம், ஏய், வா வா வா. நான் வர்றது இருக்கட்டும். உங்க பையன் என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? என்ன கருமங்க, பாயசம் நினைச்சு குடிச்சா ஏதோ பாயசத்தை குடிச்ச மாதிரி நம்மள இன்னும் ஊற்று ஓட்டுறாங்க. விடுறதில்லடா, விடுறது இன்னைக்கு சம்பவம் பண்ணாம விடுறது. என்னாச்சு? ஐயோ வாங்க பார்க்கலாம். வா, வா. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கண்டிப்பா இங்க திரும்ப வருவேன். கண்டிப்பா வருவேன். அறிவு உனக்கு கேளமா பண்ணுவாங்க. ஆ?
இல்லப்பா, லலிதாவை மறுபடியும் என்கொயரின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனாங்கப்பா. சமரசம் எடுத்து கொடுத்துட்டாலே இன்னும் என்ன? இல்லப்பா, இது ஏதோ கிரிமினல் கேஸ்ன்னு சொன்னாங்க. நீ சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு போப்பா. என்னையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பொண்டாட்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா, இப்ப நான் அக்யூஸ்டா வந்து நின்று இருக்கா. சார் புரியல சார். இந்த நிக்கிறா பார் பத்மினி, உன் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு. இவ வேலை செய்யற இடத்துல நகை பணத்தை எல்லாத்தையும் திருடிட்டு வந்து நகையை இந்த சேட்டுக்கிட்ட வித்து காசாக்கியிருக்கா. அந்த காசுல பாதிய உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துதான் அவ கன்ஃபஸ் பண்ணிருக்கா. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒழுங்கு மரியாதையா உன் பொண்டாட்டியை போய் ஒத்துக்க சொல்லு. சின்ன கேஸா முடிச்சிடலாம். இல்ல நானா கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் கேஸ் வேற மாதிரி ஆயிடும். சார் அவ கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவா, மற்றபடி பொய்யெல்லாம் பேச மாட்டா சார். சத்தியமா சொல்றேன் சார், அவகிட்ட திருட்டுத்தனம் கிடையாது. பொண்டாட்டி விட்டு தான் பேசுறேன் சார். ஒரு நிமிஷம். சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? அந்த கதை தான் தப்பிக்கிறதுக்காக என்ன இதுல கோத்து விட்டுருச்சு. என்ன நம்பியா? என்னய்யா, உங்க குடும்பத்துக்காக தனி ஆஃபீஸ் வச்சு நடத்தணும் போல. சார், என்னுடைய கிளைண்ட் இன்னசென்ட். A1 A2 பேரில் மட்டும் எஃப்ஐஆர் போடுங்க சார். என்னுடைய கிளைண்ட் பேரை எஃப்ஐஆரில் சேர்க்க வேணாம் ப்ளீஸ். அனாவசியமாக பேர் கட்டுறோம் சார். கோர்ட்டில் பார்த்துக்கோங்க, கூட்டு போங்க. தேங்க்யூ சார்.